सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो ஜெயமுதீரயேத். ஹரி ஓம். ராஜகுமாரர்களாகிய திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் திருமணம் செய்ய வேண்டி பீஷ்மர் என்ன பண்றார், மந்திரியாக விதுரரை கூப்பிடுறார். அவர் விதுரர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி யது வம்சத்துல ஒரு பெண்ணும் காந்தார தேசத்துல ஒரு பெண்ணும் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவ ரெண்டு பேரும் அழகிலையும் நடத்தையிலும் தர்ம சிந்தனையிலும் மிகச் சிறந்தவர்கள். அவ நம்முடைய குரு வம்சத்துக்கு ஏற்ற மருமகளாக இருப்பார்கள்னு நினைக்கிறேன். நம்ம வம்சம் வளர வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு விதுரரை கேட்ட உடனே விதுரர் சொல்ற, நீங்க எங்களுக்கெல்லாம் தாய் தகப்பன் மாதிரி. அதனால உங்களுக்கு இந்த குலத்திற்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய திறமை இருக்கிறது. உங்களுக்கு எது சரின்னு படுறதோ அது நீங்க செய்யுங்கோ அப்படின்ன உடனே பீஷ்மர் என்ன பண்றார், பிராமணர்களையும் மந்திரிகளையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்றார். அப்ப அந்த கூட்டத்துல அவருக்கு தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், காந்தார தேசத்து ராஜாவாகிய சுபலனின் பெண் காந்தாரி மிகச்சிறந்த சிவபக்தை. அவ வரங்களை கேட்டவுடனே கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் கிட்ட மிக்க தவம் செஞ்சு 100 புத்திரர்கள், அதுவும் வீரமான 100 புத்திரர்கள் பிறப்பார்கள் என்ற வரத்தை பெற்றிருக்கிறாள் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சின்ற உடனே பீஷ்மர் என்ன பண்றார், சுபலனுக்கு காந்தாரியை பெண் கேட்டு ஒரு தூதுவனை அனுப்புறார். திருதராஷ்டிரனுக்கு கண் இல்லை என்ற விவரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால சுபலன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தன்னுடைய குலத்தின் கீர்த்திக்காகவும் அஸ்தினாபுரத்தின் வம்சத்தோட நாம் வைக்கக்கூடிய உறவின் மேலாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் நல்லா ஆலோசித்து அவனும் அவன் மனைவியும் காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக முடிவெடுக்கிறார்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட காந்தாரி என்ன பண்றா, தன் பெற்றோர்கள் தனக்கு கண்ணில்லாத திருதராஷ்டிரனை கணவனாக அடைவதற்காக முயற்சி செய்ய போகிறார்கள் தெரிஞ்ச உடனே காந்தாரி தன் கணவனுக்கு மேலாக நம்ம கிட்ட எந்த விதமான குணங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பார்வையை ஒரு துணியை எடுத்து அது நல்லா மடிச்சு கண்ணை இறுக்கி கட்டின்றான். தான் ஒரு தர்ம பத்தினியாக விளங்கவும் பதிவிரதா தர்மத்தை கடைபிடிக்கவும் எந்த காலத்திலும் கண் தெரியாத தன் கணவனை இகழக்கூடாது என்ற காரணத்துக்காகவும் காந்தாரி தன் கண்ணை தானே துணியால் மறைத்துக் கொள்கிறாள். இதன் பிறகு காந்தாரியின் சகோதரன் ஆகிய சகுனி தன்னுடைய சகோதரியை அழைத்து கொண்டு மிகுந்த தனங்களையும் எடுத்துக்கொண்டு அஸ்தினாபுரத்துக்கு விரைந்து வரார். அங்கு பீஷ்மரை பார்த்து பீஷ்மரோட சம்மதத்தின் பேரில் திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் நன்றாக திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. திருமணம் செய்து முடித்த பிறகு சகுனிக்கு பீஷ்மர் தன்னுடைய மரியாதையை எல்லாம் செய்து பரிசுகளை கொடுத்த உடனே சகுனி காந்தார தேசத்திற்கு திரும்பி வந்துன்றான். திருமணமாகி வந்த காந்தாரி குரு வம்சத்துக்கு ஏற்ற மருமகளாக எல்லோரிடம் பணிவாகவும் திருதராஷ்டிரனிடம் அன்பாகவும் மிகச்சிறந்த குரு வம்சத்து மருமகளாக நடந்து கொண்டிருக்கிறார். அவளுடைய சேவையையும் அவளுடைய நடத்தையும் பேச்சையும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சந்தனு வம்சத்துக்கு சரியான மருமகள் வந்து விட்டதாக எல்லாரும் சந்தோஷமா இருக்கா. ஆனா இந்த திருதராஷ்டிரனுடைய மிகச்சிறந்த கூர்மையான புத்தியையே கண்ணாக உடைய திருதராஷ்டிரனையும் பார்த்து காந்தாரிக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வேறொரு ஆடவரை பற்றி திருதராஷ்டிரன் கிட்ட அவ பேசுவதே இல்லை. தன்னுடைய பார்வையை தானே மறைத்து கொண்டதனால் கொஞ்சம் கொஞ்சமாக திருதராஷ்டிரனோடு சேர்ந்து கண்ணில்லாத தன்மையோடு பழகுவதற்கான பழக்கம் அவளுக்கு வந்து விடுகிறது. இப்படி இருக்கும்போது இந்த காந்தார தேசத்து ராஜாக்கு காந்தாரியோடு சேர்ந்து பிறந்த பெண்கள் 10 பேர் இருக்கா. அந்த ராஜா என்ன பண்றார், அந்த 10 பேரையும் திருதராஷ்டிரனுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். உடனேயே அவ 10 பேரும் இவரோட அஸ்தினாபுரத்துக்கு வந்துடுறாள். அதன் பிறகு பீஷ்மர் என்ன பண்றார், திருதராஷ்டிரனுக்கு வேண்டி பல தேசத்து ராஜபுத்திரிகளை கொண்டு 100க்கும் மேற்படியான ராஜபுத்திரிகளை திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார். இதன் பிறகு பாண்டுவுக்கு திருமணம் செய்வதற்காக அவர் குந்தி போஜன் என்ற ராஜாவை, அது யது வம்சத்தில் வந்த ராஜாவாகிய குந்தி போஜனை பார்ப்பதற்காக செல்கிறார்.
இந்த குந்தி போஜன் பத்தி ஒரு கதை இருக்கு. அதாவது கிருஷ்ணரின் தந்தையாகிய வசுதேவருக்கு அப்பா பேரு வந்து சூரன்னு பேரு. அந்த சூரனுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால். அவள் பேரு வந்து பிருதை அப்படின்னு பேரு. அந்த பெண்ணுடைய அழகுக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் இல்லைன்னு அந்த காலத்துல பேசிப்பாளாம். அப்ப அந்த சூரனுக்கு வந்து சந்ததியே பிறக்காதவனும், இவனுடைய உபகாரத்தை விரும்புகிறவனும் ஆகிய சிநேகிதன் குந்தி போஜன் அப்படின்ற அவருடைய அத்தை மகன் தான் அவன். அவன் வந்து ரொம்ப நெருங்கிய சிநேகிதன். அவனுக்கும் இந்த சூரனுக்கும் ஒரு பிரதிக்கு இருக்கிறது. இந்த சூரன் என்ன சொல்றான்? உனக்கு சந்ததி இல்லாதனால எனக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தையை நான் உனக்கு தத்து கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி இருப்பதனால், இந்த பிரதை பிறந்த உடனேயே குந்தி போஜன் என்ற ராஜாவுக்கு அந்த குழந்தையை தத்து கொடுத்து விடுகிறான். இந்த ராஜ்யத்திற்கு வந்த பிரதையின் பேரு குந்தி என்று அழைக்கப்படுகிறது. குந்தி மிக அழகாகவும் தர்ம நியாயங்களிலும் நீதி சாஸ்திரத்திலும் வேதங்களிலும் மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பதால் அவ அப்பா என்ன பண்றார்? குந்தியை வந்து அதிதிகளையும் ரிஷிகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வதற்கான பொறுப்பை அவகிட்ட கொடுத்துறார். அப்படி அந்த பொறுப்பை அவ செம்மையாக செய்து கொண்டிருக்கும் போது துர்வாச ரிஷி என்ற ஒரு முனிவர் வந்து அவருடைய அரண்மனைக்கு வருகிறார். அந்த முனிவர் வந்து மிகவும் புகழ் பெற்றவர். அதே சமயத்துல ரொம்ப கோபம் மிகுந்தவர். அந்த முனிவருக்கு பணிவிடை செய்வதற்கான காரியத்தை குந்தியே நேரடியாக எடுத்துக்கொள்கிறாள். அவள் ஒரு வருட காலம் அந்த ரிஷிக்கு அவருக்கு தினமும் யாகம் செய்வதற்கு வேண்டிய எல்லா யாகப் பொருட்களையும் அளவுக்கு அதிகமாகவே கொடுத்து அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்தனால் அந்த ரிஷி என்ன பண்றார்? ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். அதே சமயம் ரிஷிகளுக்கு வந்து முக்காலம் உணர்ந்தவர்கள். அவர் பிற்காலத்தில் குந்திக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்னாடியே அறிந்து ஒரு அருமையான மந்திரத்தை குந்திக்கு போதிக்கிறார். அந்த மந்திரத்தை மனதில் நினைத்து அவ எந்த தேவதையை வந்து பிரார்த்திக்கிறாளோ அந்த தேவதையின் அம்சமாகிய ஒரு புத்திரன் குந்திக்கு பிறப்பான் அப்படின்றத குந்தி கிட்ட சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். இந்த மந்திரத்தை தெரிந்து கொண்ட குந்தி சிறு பிராயத்தில் இருந்ததனால் அதை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையினாலும் அப்பொழுது பிரகாசமாக தெரிந்து கொண்டிருந்த சூரிய பகவானை மனதில் நினைத்து அந்த மந்திரத்தை வந்து ஆவாகனம் பண்றார். அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே மிகுந்த ஒளியோடு பிரகாசமான உருவத்தோடு ஒரு தேவன் வந்து அவங்க முன்னாடி நிற்கிறார். கண்கள் கூசும்படியாக தன் முன்னே நிற்கின்ற அந்த தேவனை பார்த்து குந்திக்கு யாருன்னு தெரியல, உடம்பெல்லாம் நடுங்கிறது. நீங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த தேவன் சொல்றான், யாரிடம் இருந்து புத்திரன் வேண்டும் என்று துர்வாச ரிஷி சொன்ன மந்திரத்தை நீ மனதால் ஆவாகனம் பண்ணி சொன்னாயோ அந்த தேவனாகி சூரிய பகவான் நான். என்னுடைய அம்சமாகிய ஒரு புத்திரனை உனக்கு நான் கொடுக்க போறேன். அந்த புத்திரன் இந்த லோகத்தில் பெறப்போறிய புகழுக்கு ஈடிணை கிடையாது. அவனுடைய வீரத்திற்கும் யாருமே எதிராக கிடையாது. அவன் பிறக்கும் போதே என்னுடைய கவசங்களையும் குண்டலங்களையும் தரித்து கொண்டு வரப்போகிறான். அவனை எதிர்ப்பவர்கள் இந்த லோகத்தில் யாரும் கிடையாது. அதே மாதிரி தன்னிடம் இருக்கிற எல்லா பொருட்களையும் பிறர் கேட்காமலேயே தானம் செய்யக்கூடிய அளவுக்கு தர்ம சிந்தனை உள்ளவனாக இருப்பான். நான் சொன்னா கூட அந்த காரியத்தை அவன் நிறுத்த மாட்டான். இந்த குணத்தினால் ஒரு காலத்தில் அவனுக்கு இந்திரன் மூலமாக ஒரு ஆபத்து வரப்போகிறது அப்படின்னு சொல்றார். ஆனா குந்தி என்ன பண்றா? திருமணம் ஆகாத தனக்கு குழந்தை பிறந்தால் தன் குலத்திற்கும் தன் பிதாவுக்கும் அவமானம் நேரிடும் என்று பயந்து சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து நான் தெரியாமல் விளையாட்டாக இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டேன். நான் தன் திருமணமாகாத ஒரு கன்னிப்பெண், என் தந்தையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். எனக்கு நீங்க தயவு செஞ்சு இந்த புத்திர பாக்கியத்தை கொடுக்காதீர்கள் அப்படின்னு ஒண்ணு சூரியன் பகவான் சொல்றார். நீ துர்வாச ரிஷி சொன்ன மந்திரத்தை உச்சரித்து என்னை கூப்பிட்டதுனால அந்த மந்திரத்தின் பலனாகிய புத்திரனை நான் உனக்கு கொடுக்க வேண்டியது கட்டாயம். அப்படி நான் அந்த குழந்தையை உனக்கு கொடுப்பதை நீ ஏற்காவிட்டால் இந்த வரத்தை உனக்கு கொடுத்த துர்வாச ரிஷியும் அழிந்து விடுவார், உன் குலமும் அழிந்து போகும். அதனால் நீ எதுக்கும் பயப்படாம என்னுடைய அம்சமாகி இந்த குழந்தையை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் குந்திக்கு வந்து பயமாகவும் இருக்கிறது, அச்சமாகவும் இருக்கிறது. அதனால் வேண்டாம், நான் திருமணமாகாத பெண்ணை கர்ப்பவதி ஆக்குவது நியாயமல்ல, தர்மம் இல்ல. அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னவனே சூரிய பகவான் சொல்றார், அந்த மந்திரத்தின் பலனை கொடுக்கும் பொருட்டு இந்த குழந்தையை நீ பெற்றவுடன் என்னை நினைத்து உன்னுடைய கன்னித்தன்மையை மறுபடியும் பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொன்ன உடனே
குந்தி என்ன பண்றா? சூரிய பகவான் கிட்ட மனதார சம்மதிக்கிறாள். அந்த க்ஷணமே அவகிட்ட வந்து சூரியனுடைய சக்திக்கு ஒப்பான ஒரு மிக அழகிய குழந்தை, மிக அம்சத்துடனும், குண்டலங்கள், கவசத்துடனும் பிறக்கிறது. அந்த குழந்தையை இவள் கிட்ட கொடுத்துவிட்டு சூரிய பகவான் மறைந்து விடுகிறார். இப்ப குந்திக்கு வந்து இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா திருமணம் ஆகாத தனக்கு குழந்தை பிறந்தது என்பதை மற்றவர் அறிந்தால் தன் குலத்திற்கு அவமானம் நேரிடும் என்று கருதி நன்றாக யோசனை செய்து ஒரு பெட்டியை எடுக்கிறார். அந்த பொட்டிக்குள்ள நிறைய தனங்களையும் வச்சு ஒரு பட்டு துணியை வச்சு இந்த குழந்தைய அந்த பெட்டியில வச்சு அந்த பெட்டியை மூடி நதியில விட்டுடுறான். நதியில் விட்ட அந்த பெட்டியானது அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த புகழ்பெற்ற சூதபுத்திரனும் ரதயோட்டியுமாகிய ராதை என்பவளின் கணவனுக்கிட்டையும் அவனுடைய மனைவி கிட்டயுமா அந்த பெட்டி கிடைக்கிறது. அவ 2 பேரும் இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த குழந்தை வரும்போதே தனத்தோட வந்ததினால் அந்த குழந்தைக்கு வசுசேஷன் என்ற பெயரிட்டு அவனை தங்களுடைய வைத்துக்கொண்டு வளர்த்து வருகிறார்கள். அந்த குழந்தை எல்லா அஸ்திர வித்தைகளையும் கல்வி ஞானங்களையும் கற்றுக்கொண்டு மிக சிறந்து வளர்ந்து கொண்டு வந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த குந்தி தேவி அவருடைய தகப்பனாரின் விருப்பத்தினால் சுயம்பரத்திற்கு ரெடியாக இருக்கிறார். ஏன்னா குந்தி தேவியை பார்த்து எல்லா தேசத்து ராஜாக்களும் திருமணம் செய்து கொள்வதற்காக வந்து அவருடைய தந்தையாகிய குந்தி போஜனை கேட்கிறார்கள். அதனால் குந்தி போஜன் என்ன பண்றார்? சரியான கணவனை தேர்ந்தெடுக்குமாறு ஒரு சுயம்பரத்தை நடத்துகிறார். அந்த சுயம்பரத்தில் இந்திரனுக்கு ஒப்பான அழகோடு மிக வெண்மையான நிறத்தோடு இருந்த பாண்டுவை பார்த்து குந்தி அவன் பேரில் காதல் கொண்டு அந்த சுயம்பர மாலையை அவனுடைய கழுத்தில் போட்டுறான். அதை பார்த்த உடனே மற்ற ராஜாக்கள்லாம் அவ தேசத்துக்கு போயிடுறா. குந்தி போஜன் தன்னுடைய பெண்ணாகிய குந்தியை பாண்டுவிடம் திருமணம் செய்து வைத்து தங்கள் தேசத்திலிருந்து ஏகப்பட்ட தனங்களையும் பரிசு பொருட்களையும் படைகளையும் கொடுத்து அவ ஊருக்கு அனுப்புறான். ஹஸ்தினாபுரத்துக்கு குந்தியுடன் வந்த பாண்டு தன்னுடைய தாயார் மற்றும் சத்தியவதி, பீஷ்மர் அவர்களை எல்லாம் பணிந்து திருதராஷ்டிரன் காந்தாரியிடமும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய அரண்மனையில் குந்தியை மகிழ்ச்சியாக இருக்கச் செய்து சந்தோஷமாக இருந்து கொண்டு இருக்கிறான். கொஞ்ச நாள் பிறகு நம்ம பீஷ்மர் என்ன பண்றார்? பாண்டுவுக்கு இன்னும் ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசையினால் அந்த சமயத்தில் மத்ர தேசத்தின் மன்னன் சல்யன், அவனுடைய சகோதரியின் பெயர் மாத்ரி. அந்த மாத்ரியை பெண் கேட்டு அவர் வந்து மத்ர தேசத்துக்கு போறார். அந்த ராஜ்யத்துக்கு போன பீஷ்மரை ராஜா அவரை எதிர்கொண்டு அழைத்து நல்ல மரியாதை எல்லாம் பண்ண அப்புறம் என்ன விஷயம்னு கேட்கிறார். பாண்டுவிற்கு திருமணம் செய்து கொள்வதற்காக மாத்திரையை அழைத்து கொண்டு போறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்றார். அப்ப சபலன் அந்த சல்லியன் சொல்றான், எங்க ராஜ்யத்துல வந்து எங்க குலத்திலயும் ஒரு வழக்கம் இருக்கு. அதாவது தனத்தை கொடுத்துதான் பெண்ணை எடுக்க வேண்டும் என்று வழக்கம் இருக்கிறது. அதனால நீங்க பாண்டுவுக்கு என்னுடைய சகோதரியை கேட்டதுனால் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இருக்கிறேன்னு ஒண்ணு பீஷ்மர் சொல்றார், நீங்க கேட்டதுல எந்த தப்பும் கிடையாது. இது மாதிரி தர்ம சாஸ்திரத்திலும் இந்த மாதிரி பொண்ணை கொடுத்தோ இல்ல பசுக்களை கொடுத்தோ பெண்களை வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற நிதி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருடைய அஸ்தினாபுரத்து ராஜ்யத்திலிருந்து மிக உயர்ந்த நகைகளையும் பொருட்களையும் பரிசாக சல்யனுக்கு கொடுக்கிறார். அதை வாங்கி கொண்ட சல்யன் மகிழ்ச்சியோடு மாத்திரையை பீஷ்மரிடம் ஒப்படைத்து தன் வீட்டு சீதனமாக நிறைய பொருட்களையும் படைகளையும் அவர்கிட்ட கொடுத்து அவன் அஸ்தினாபுரத்துக்கு அனுப்பிச்சுடுறார். மாத்திரையுடன் அஸ்தினாபுரம் வந்த பீஷ்மர் எல்லோருடன் கலந்து ஆலோசித்து விட்டு ஒரு நல்ல நாளில் மாத்திரைக்கும் பாண்டுவுக்கும் திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அந்த திருமணத்துக்கு பிறகு பாண்டு மாத்திரையை ஒரு தனியான கிரகத்தில் வைத்து கிட்டத்தட்ட 30 இரவுகள் அவர் குந்தியுடனும் மாத்திரையுடனும் தன்னுடைய இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் பின் தன்னுடைய குரு வம்சத்தையும் ராஜ்யத்தையும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கினால் திருதராஷ்டிரன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பீஷ்மர் கிட்டையும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவர் வந்து போர் செய்வதற்காக தன்னுடைய மிகப்பெரிய படையை எடுத்துக்கொண்டு இந்த அஸ்தினாபுரத்தை விட்டு கிளம்பி போகிறார். அப்படி போருக்கு போன நம்ம பாண்டுராஜா என்ன பண்றார்? முதல்ல வந்து தசார்ண தேசம் அப்படின்னு ஒரு தேசம் இருக்கு. அந்த தேசத்துல போய் மற்ற ஜனங்களுக்கு கொடுமையாக ஆட்சியை செய்து கொண்டிருந்த ராஜாவை ஜெயித்து விட்டு அந்த ராஜ்யத்திலிருந்து பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்.
அதன் பின் அங்கிருந்து அவர் மகத தேசம் சென்று தீர்க்கன் என்ற ராஜாவையும், மிதிலாபுரி சென்று விதேக ராஜாவையும், காசி தேசத்து மன்னர்களையும் போரினால் ஜெயிக்கிறார். இந்த பூலோகத்தில் பாண்டுவை ஜெயிக்கக்கூடிய ராஜாக்கள் யாருமே இல்லை என்ற நிலைமையை உருவாக்கிவிட்டு, இந்த போரில் வென்ற ராஜ்யத்திலிருந்து எடுத்துக்கொண்ட எல்லா சம்பத்துக்களையும், பொருட்களையும், பரிசுகளையும் எடுத்துக்கொண்டு அஸ்தினாபுரத்து கஜானாவை சேர்ப்பதற்காக அஸ்தினாபுரம் நுழைகிறார். அவர் அஸ்தினாபுரத்துக்கு வந்தபோது அவர் கொண்டு வந்த பரிசு பொருட்களின் எண்ணிக்கையை விவரிக்கிறதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த ராஜ்யத்தின் வாசல்ல வந்து நின்ன பீஷ்மரும் மற்றும் திருதராஷ்டிரன் மற்ற ஏனைய அமைச்சர்களும் பாண்டுவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பரிசு பொருட்களின் எண்ணிக்கையை அளவிட முடியாத அளவுக்கு பல மைல் தூரம் அது வந்து நீண்டு நெருங்கி இருக்காம். அப்படி அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட வண்டிகளில் அந்த பரிசு பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார். அதையெல்லாம் தன்னுடைய கஜானாவுல சேர்த்துட்டு மிக சந்தோஷத்தோட பீஷ்மர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்பவும் அவர்கிட்ட அனுமதியை பெற்றுக்கொண்டு திருதராஷ்டிரனிடமும், பிகாஸ் அவன் தான் வந்து அவருக்கு மூத்த சகோதரன் இல்லையா, அதனால அவர் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் திருதராஷ்டிரனுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு தான் கொண்டு வந்த கணத்தில் இருந்து மிகுந்த பகுதியை எல்லாருக்கும் அவளுக்கு வந்து சந்தோஷமா இருப்பதற்காக கொடுக்கிறார். இப்படி கொடுத்து பாண்டு அந்த குரு வம்சத்தை மிக கீர்த்தியுடனும் அந்த ராஜாங்கத்தை வந்து விரிவுபடுத்துகிறார். எந்த தேசத்து ராஜாவும் அவருக்கு எதிர்ப்பதற்கு இல்லாத அளவுக்கு தன்னுடைய வீரத்தினால் எல்லாரையும் கட்டுப்படுத்திட்டு அஸ்தினாபுரத்தை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் ஆட்சி புரிந்து வரும் பாண்டு ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாட போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பீஷ்மர் கிட்ட போய் பர்மிஷன் கேட்கிறார். அதன் பிறகு பாண்டு வேட்டையாட போனாரா, அங்க என்ன நடந்தது போன்ற விவரங்களை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஹரி ஓம்.